ஃபைனான்ஸ் மினிஸ்டர். அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா வரும்போது முடியெல்லாம் இப்படி வச்சுக்கின்னு வந்தார். இப்படிலாம் வச்சுக்கூடாதுன்னு, நீ தேர்தலில் நிற்கணும்னா அந்த முடியெல்லாம் கட் பண்ணிடணுன்னு அப்படியே நீ மேலே கீழே பார்த்தாரு. எங்கள் செங்கோட்டை அண்ணன் வந்தார். சரி என்னடா இது ஒரு சீனியர் மோஸ்ட் வராரு அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவர் கேட்ட ஒரே ஒரு விஷயம் தலைவர்கிட்ட, அவருடைய பேச்சு, அவருடைய இப்போ நான்லாம் பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா பேப்பரை கொடுத்து படிக்க சொன்னீங்கன்னா அப்படியே 2-3 வார்த்தை எதாவது ஸ்லிப் ஆகும். அதை நான் அப்படியே அவர் வாயை எங்கள் அண்ணன் வாயை பார்த்துன்னு இருப்பேன். அவ்வளோ அழகாக திருத்தமாக ஒரு வார்த்தையும் அவ்வளோ அழகாக பேசக்கூடிய ஒரு சபாநாயகர் எங்களுக்கு கிடைச்சிருக்கிறாரு. இந்த நேரத்தில் எங்களுடைய தலைவர் தளபதி அவருக்கு எங்கள் சபாநாயகரை அவர் ஆக்கியதற்கு இந்த நேரத்தில் நான் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நான் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக ஃபைனான்ஸ் மினிஸ்டர். அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா வரும்போது முடியெல்லாம் இப்படி வச்சுக்கின்னு வந்தார். வந்தவுடனே ஆஃபீஸுக்கு வந்த உடனே, அண்ணா இப்படிலாம் வச்சுக்கூடாதுன்னு, நீ தேர்தலில் நிற்கணும்னா அந்த முடியெல்லாம் கட் பண்ணிடணுன்னு அப்படியே நீ மேலே கீழே பார்த்தாரு. சரி ஃபஸ்ட்டு அனுபவம் சரின்னு சொல்லி போயிட்டு அடுத்து ஒரு வாரம் கழித்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா முடிகிடியெல்லாம் கட் பண்ணின்னு கரெக்டாக வந்தார். கண்டிப்பாக நீ எம்எல்ஏ ஆகிடுவேன்னு. ஏன் இதெல்லாம் சொல்கிறோன்னா, இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் போகணுன்றது எங்கள் கட்சியில் நாங்கள் இருந்தோம். எங்கள் தலைவர் அப்படி தான் எங்களை வழி நடத்தினார். அப்போ அவர் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது அவர் எப்படி பட்ஜெட் உரையை தாக்கல் பண்ணுவார் இப்படின்ற ஒரு பயம் பதட்டம்லாம் இருந்தது. உண்மையாகவே மிக சிறப்பாக தெல்ல தெளிவாக அவர் அந்த பட்ஜெட்டை தாக்கல் பண்ணார். அவருக்கும் எங்கள் தலைவர் சார்பாகவும் தளபதி அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக விவசாயத்துறை அமைச்சர், அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இளைஞர், அவர் பட்ஜெட்டு எப்படி இருக்குமோ ஏதுன்ற அந்த ஒரு பயம் பதட்டம்லாம் இருந்தது. அவரும் மிக சிறப்பாக அந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். ஏன்னா நீங்கள் எல்லாருமே சொல்லலாம், ஒரு சில பேர் தான் இங்கே பழைய அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் என்னடா இது இவனுங்க எல்லாம் சின்ன பசங்க, இவனுங்க எப்படி இருப்பானுங்களேன்னுட்டுன்னு இப்போ மக்கள் பேசிக்கிற ஒரு விஷயம், உண்மையாகவே எல்லாருமே மந்திரியும் சரி சட்டமன்ற உறுப்பினரும் சரி தமிழக வெற்றிக்கழகம்லாம் ரொம்ப சூப்பராக பேசுகிறாங்க, நல்லா பண்ணுறாங்கன்றது தான் எல்லாரோடைய கருத்தும். எங்கள் செங்கோட்டை அண்ணன் வந்தார். போய் பார்த்தேன். முதல்ல பார்க்கும்போது அப்படியே சரி என்னடா இது ஒரு சீனியர் மோஸ்ட் வராரு அப்படின்னு நினச்சேன். வந்தார். தலைவருக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா இதை மாதிரி அப்படின்னோடனே சரி அவருடைய தொகுதி கடந்த 10 தடவை ஒரு 9 தடவை ஜெயிச்சிட்டாரு, அதனால் அவர் கண்டிப்பாக அந்த இடத்துல நின்று ஜெயிக்க போகிறார். ஆனால் அவர் கேட்ட ஒரே ஒரு விஷயம் தலைவர்கிட்ட, எனக்கு நீங்கள் எந்த தொகுதியை கொடுக்குறீங்க, நான் நின்ன தொகுதியே கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டார். என்னண்ணே நீங்கள் இதை மாதிரி ஒரு கொடுப்பீங்களான்னு கேட்குறீங்க, அது உங்கள் தொகுதி தான். இல்லை நீங்கள் ஒரு தலைவர், நீங்கள் எந்த தொகுதியை கொடுக்குறீங்களோ அந்த தொகுதியில தான் நான் நிற்பேன். அது நீங்கள் கோபிச்செட்டிப்பாளையமாக இருந்தாலும் சரி வேறு எந்த தொகுதியாக இருந்தாலும் சரின்னார். ஏன்னா ஒரு 10 தடவை 9 தடவை எம்எல்ஏ இருந்தவர், அவருடைய அனுபவசாலி மந்திரியாக இருந்திருக்கிறாரு. அந்த பணிவு எப்படி இருக்குதுன்றதை நீங்கள் பார்க்கணுன்றதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அந்த மாதிரி எங்கள் செங்கோட்டை அண்ணனும் கிடைச்சதில் மிக மிக சந்தோஷப்படுறேன். எங்கள் தலைவருக்கு இந்த நேரத்தில் அதுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். எதுண்ணே தொடர்ந்து பேசிடுங்க. இன்னொரு 5 நிமிஷம் அப்படி. ஏன்னா இந்த சபையில் எல்லாமே தெரியணும், உங்களுக்கும் நாங்கள் யாருன்றது தெரியணுன்றதுக்கோசம் தான். நீங்கள் நிறைய தடவை நாங்கள் மீட்டிங்கில் பேசியிருப்போம், நீங்கள் அதெல்லாம் கேட்டிருப்பீங்க, அதெல்லாம் கரெக்டு தான். இருந்தாலும் இந்த நேரத்தில்
நீங்கள் உங்கள் தலைவரை பற்றி சொல்லும்போது, உங்கள் வரலாறை பற்றி சொல்லும்போது, எங்களுடைய வரலாறு 2 வருஷம்தான், 2.5 வருஷம்தான். அந்த 2.5 வருஷத்து வரலாறை நான் கொஞ்சம் சொல்லிக்கலான்றதுக்கோசம் தான் நான் சொல்கிறேன்.